என் டேலாக் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சமாளித்து பண்ணி பிடிச்சிங்க. ஆமா, இது நிஜமாவே காமெடிக்காக சொன்னதா இல்ல நேரா ஏதோ ஸ்டேட்மெண்ட் சொன்னதா? அப்படிலாம் இல்லை. எனக்கு அப்படி தெரியலையே. நான் வந்துட்டு பாண்டிச்சேரியில் ஒரு டூ வீலர் மெக்கானிக். அங்கேருந்து தான் வந்துட்டு சரியான சேலரி இல்லாமல் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் பாய் வேலைக்கு ஆர்ட் தேவைன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சென்னைக்கு நான் வந்தது. அப்படி தான் வந்தேன். எஸ்கேனை தான் வந்துட்டு எனக்கு ரெஃபர் பண்ணேன். ஃபுட்டு பரிமாறிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டு இவன் அந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பானா சொல்லிட்டு டானில் உன்னால முடியாதுன்னு உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா? அதான் அவருக்கு அவர் வேறு ஒரு வாத்தியாரும் சொல்கிறாங்களே. வீட்டில் என்ன படம் பார்த்துட்டு முதல் முறையாக ஸ்க்ரீனில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? டான் பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ஏன்டா அங்கேயும் போய் சாப்பாடு தான் அவர் கேட்டாங்களா? அதுக்குள்ள இன்னைக்கு சப்பாத்தியை போட்டிருக்காங்கடா. என் வாய்ஸ் பெக்யூலராக இருக்குன்னு கூப்பிட்றீங்க. பட் வந்துட்டு அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஏன்னா டப்பிங்கில் கொஞ்சம் நிறையவே வேலை வாங்குவேன். எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் தான் அந்த கேரக்டர் பண்ணணும். உங்கள் வாய்ஸில் தான் அது பண்ணணும். என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு கிளம்புங்க. என்ன இந்த கதை சொல்கிறது, என்னை கூப்பிட்டப்பே வந்துட்டு அண்ணன் உங்களுக்கு ஒரு ஃபைட் இருக்குங்க. வாவ். ஃபைட் இருக்கா? ஏய் உண்மையிலே ஃபைட் இருக்கா? அப்படிதான் இதாயிடுச்சு. சிம்பு சாரை மீட் பண்ண போகிறோன்றது தெரியும். பட் சொல்லிட்டாங்க. சரி. ஆனால் கார்த்தி சாரும் சூர்யா சாரும் மீட் பண்ண போகிறோன்றது சொல்லலை. இது ஹோட்டல் மாதிரி இல்லை, வீடு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். சூர்யா சார் கார்த்தி சார் 2 பேருமே இருக்காங்க. என்னடா பண்ணிருக்கீங்கன்னு. ஒரு சில டைமில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினா வந்துட்டு புரியாது. என் வாய்ஸ் எப்படி பேசினாலும் வந்துட்டு புரியாது. என் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு பேசும்போது மாதிரி நக்கல் பண்ணுவாங்க, பயிற்சி கட்டிட்டு இது பண்ணுவாங்க. அந்த டைம் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ நாள் பழகணும் இல்லையே நம்மளை பற்றி எப்படி பேசுகிறாங்களே, அப்போ மட்டும்தான் கொஞ்சம் இதுவாகும். இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து உங்களை ஃபினான்ஷியலான சில விஷயங்கள்லாம் எப்படி சமாளிச்சிங்க? நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு ரேப்பிடோ ஓட்டுவோம். ரேப்பிடோ இல்லை வந்துட்டு ஜொமேட்டோ ஓட்டுவோம். அதில் வர இன்கம் தான். சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு கூட வந்து ஒரு யங் பாய் வந்து கோலிவுட்டில் வந்து ரைஸ் ஆகிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சமீபத்தில் வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய யூத் படத்தில் வந்து சிங்கிள்ஸ்க்கு ரெடியாமாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் கூட வந்து ரொம்ப அழகாக பரிச்சயமாக பதிஞ்ச ஒரு கதாபாத்திரம் ஷரத் வந்திருக்காரு. வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூத்தோட ரிசல்ட்டு எல்லாத்தையும் பார்க்குறீங்க, எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே. நம்ம சில நேரங்களில் நிறைய விஷயங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நினச்சி செய்வோம், எப்படி இது நமக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு இது கிடைக்கும்னு. யூத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்தது? இதனால ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அது இந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்றதை நான் எதிர்பார்க்கல. ஓகே. என்னன்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அது இந்த அளவுக்கு இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓகே. ஸோ யூத்து இன்றைக்கி அந்த கேரக்டர், உங்களோட கேரக்டர் ஹிட் ஆச்சு, அதன் மூலமாக ஒரு பெரிய இது கிடச்சிருக்கு. அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி ஷரத் யார் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா யூத்துக்கு முன்னாடி ஷரத் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, எல்லாம் ஹிட் படங்கள்லாம் இருந்திருக்காரு, கரெக்டாக? ஸோ என்னுடைய முதலாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது, யார் ஷரத்து, எங்கேருந்து வந்த பையன், என்ன கனவு இருந்தது, யார்? நான் வந்துட்டு பாண்டிச்சேரியில் ஒரு டூ வீலர் மெக்கானிக். அங்கேருந்து தான் வந்துட்டு சரியான சேலரி இல்லாமல் இருக்கிறப்ப தான் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் பாய் வேலைக்கு ஆர்ட் தேவைன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சென்னைக்கு நான் வந்தது. அப்படி தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நான் வேலைக்கு சேர்ந்தது 25M ஸ்டுடியோஸ் ஆஃபீஸ் பாய் தான் வேலைக்கு வந்தேன். ஆமாம். ஓகே. அங்கே தான் வந்துட்டு நான் வேலைக்கு வந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு இந்த கொரோனா அந்த டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வேலைக்கு போகிறப்ப தான் வந்துட்டு எனக்கு டானில் நடிக்கிற. நீங்கள் அப்போ சிவகார்த்திகேயனோடைய ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் பாயாக வந்து ஜாயின் பண்ணீங்க. ஓகே. எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க? ஒரு 2-3 இயர்ஸ். 3 வருஷத்துக்கிட்ட வேலை பார்த்துருக்கீங்க. ரைட். டானில் ஆஃபர் எப்படி கிடச்சிது? எஸ்கேனை தான் வந்துட்டு எனக்கு ரெஃபர் பண்ணார். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நெல்சனோட அசிஸ்டன்ஸ் வந்துட்டு பரணி கௌதம், அவங்க 2 பேர் வந்துட்டு ஆனால் இவன் ஆஃபீஸில் இது பண்ணலாம் பண்ணிகிட்ருக்கானா சொல்லி என்னை இன்விடேட் பண்ணி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு டைம் வந்துட்டு சிவானனுக்கு
ஃபுட்டு பரிமாறிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டு இவன் அந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பானா சொல்லிட்டு டானில் பிக் பண்ணி போட்டார். ஸோ சாப்பிட்றதுக்காக தான் இந்த இதுக்கே நான் வந்தேன். ஏன்னா எல்லாரும் எதுக்காக காலேஜ் வந்தாங்கன்னு கேட்குறப்ப இங்கே சாப்பாடு நல்லா இருக்குங்கிறதுக்காக வந்தேங்கிறதா. அது என்னோட டைலாக் வந்துட்டு அது வந்துட்டு ஒருத்தர் சாப்பாடு பரிமாறும் போதே வந்துட்டு அந்த வாய்ப்பு கிடச்சிது. ஓகே. ஓ நல்ல ஏன்னா ஒரு இதுதான். பட் நீங்கள் வேலை கிடைக்கணும், ஒரு நியாயமாக ஒரு சேலரி கிடைக்கணும் அப்படிங்கிற தாட்டோட வந்தேன்னு சொன்னீங்கல்ல, சினிமா ஆசை அப்படிங்கிறது எப்போ இதாச்சு? டானுக்கு அப்புறம் தான். டானுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் யோசிக்கல நீங்கள்? இல்லை, சும்மா ஏதோ ஒரு சம்பளம் கிடைச்சி வீட்டுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படிதான். ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஹீரோ கிட்ட நீங்கள் வேலை பார்க்குறீங்க, அது கிட்டத்தட்ட ஒரு அப்படியே பல வருஷங்கள் கடந்திருக்கீங்க. ஆனால் சினிமா ஆசை ஒரு வாய்ப்புக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு சொல்கிறது எப்படி இருக்குது? அது எப்படி? நான் வந்துட்டு அதுக்காக வரல, ஆஹா. அதுக்காக வரலன்றப்போ அந்த இது எனக்கு தாட் இருந்ததில்லை. நான் வந்தது வேலை செய்யறதுக்காக தான் வந்தேன். வீட்டு சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை, அதனால ஒரு வேலை தேடி தான் வந்துட்டு நான் சென்னைக்கு வந்தேன். அப்படின்றப்போ எனக்கு சினிமா ஆசை இல்லை. இல்லை, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சென்னையில் வந்து ஏதோ ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோவையோ இல்லை ஒரு ஜெமினியை போய் சுற்றி பார்த்தாலே அந்த ஆசை வந்துடும். அது டிஃபால்ட்டாக அது உள்ளே வந்துரும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல இருந்தும் நான் வந்த வேலை இது இல்லைன்னு நினைக்கிற ஒரு கிளாரிட்டியே வந்து எனக்கு பெரிய விஷயமா இதாகுது. சரி, உங்களுக்கு இப்போ ஆஃபீஸ் பாயாக வேலை பார்த்ததுக்கும் ஒரு நடிகராக ஒரு படத்தில் நடித்ததுக்குமான டிஃப்ரென்சஸ் இருக்கும்ல. ஸோ டானில் உங்களுக்கு சம்பளம்லாம் எவ்வளோ கிடைச்சிது? சொல்லக்கூடாது, தொழில் ரகசியமா? இல்லைப்பா, ஆஃபீஸ் பாயோட அதிகமாக கிடைச்சிருக்கும்ல. ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைம் அதை வாங்கியிருப்பீங்கல்ல, அப்போ எப்படி இருந்தது? நல்லா இருக்கே அப்படிதான் தோணுச்சு. ஓகே. அது எல்லாம் ஈஸியாகவுமே கிடைக்கல, பட் அதுக்கும் ஒரு வேலை பார்த்தோம்ல, அதனால வந்துட்டு ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. அப்படியா? ஆமாம், இதில் நம்ம வேலை செய்யறத விட இதில் நல்லா கிடைக்குதுன்றப்போ ஜாலியாக இருந்தது. சரி, வீட்டில் என்ன படம் பார்த்துட்டு முதல் முறையாக ஸ்க்ரீனில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ஃபஸ்ட் டைம் டான் பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு ஏன்டா அங்கேயும் போய் சாப்பாடு தான் அப்படி கேட்டாங்களா? ஓகே ஓகே. அப்படிதான் இது பண்ணாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன்றது தான். ஆனால் இப்போ யூத் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்க அப்படின்னா சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டில் ஃபேமிலியில் யார் யார்? அம்மா, அம்மா, அப்பா, 2 தம்பி. 2 தம்பி. ஓ ஓகே ஓகே. அவங்களுக்குலாம் சினிமா ஆசை ஏதாவது இருக்குதா, இல்லை அவங்களோட இதுவா? இப்போ வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறம் வர்றதுக்கு வராது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஏதோ சொல்றியே, வரக்கூடாதுன்னு மிரட்டுறியோ? வரக்கூடாதுன்னுலாம் இல்லை, வராது. ஏன்னா நான் ஒருத்தர் வந்து இங்கே கஷ்டப்பட்டு இருக்கிறதே அவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்றப்போ வராது. ஓகே. ஸோ ட்ரபிள் இந்த சென்ஸ் எதில் சொல்கிறீங்க? வாய்ப்புகள் இதுவா, இல்லை எதை மீன் பண்ணி சொல்கிறீங்க? ஏன்னா நான் லப்பர் பந்து முடிச்சுட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்துட்டு யூத் கிடச்சிது. அது வரைக்கும் நான் வந்துட்டு நிறைய இது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஆடிஷன் போகிறதாகட்டும், ஆடிஷன் போயிட்டு ரிஜெக்ஷன்ஸ்ன்னு வந்தது இல்லை, பட் கூப்பிட மாட்டாங்க. நம்ம இடத்துல போயிட்டு ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு தான் வர மாதிரி இருக்கும். ஓகே. ஏன்னா ஒரு ஆஃபீஸ் பாயே நானுமே இருந்திருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் போனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியும். ஓகே ஓகே. இப்போ ஒரு ஃபோட்டோ வாங்கினாங்கன்னா வந்துட்டு அது எப்படி வந்துட்டு அப்படியே ஒரு பாக்ஸ்லையோ எல்லாம் போட்டு வச்சுட்டு அதை விட்டுருவாங்க. அது போலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆஃபீஸ் பாயாக வந்து ஒரு நிரந்தர சம்பளம் மாதம் மாதம் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ சினிமா ஆஃபர் கிடச்சி, ஆனால் படங்கள் லைனாலாம் வரல. ஒரு படம் அது ஒரு கேப் விட்டு இன்னொரு படம், இன்னொரு இது கேப் விட்டுன்னு. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலான சில விஷயங்கள்லாம் எப்படி சமாளிச்சிங்க? நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு ரேப்பிடோ ஓட்டுவோம். ரேப்பிடோ இல்லை வந்துட்டு ஜொமேட்டோ ஓட்டுவோம். அதில் வர இன்கம் தான். அதில் வர இன்கம் வச்சு தான் ரூம் ரெண்ட் கொடுத்தது, ஃபுட்டு எல்லாமே அதில் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு போனால் அவனும் வந்துட்டு செட் ஆகலன்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு போயிட்டான். அவரு சினிமா வாய்ப்பு தேடினவரா? இல்லை இல்லை, அவன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஒர்க் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு போயிட்டான். அப்படியா? ஆமாம். அதுக்கடுத்து வந்துட்டு நான் திருப்பியும் நான் ஆஃபீஸ்க்கே வந்துட்டு திரும்பி வேலைக்கு வந்தீங்க? வேலைக்காக வரல. ஒரு டைம் அங்கே இபி கூப்பிட்டாரு.
இது போல் ஒரு வேலை இருக்குது, ம் ஒரு 2 நாள் மட்டும் வந்து இப்போ பார்த்துக்கோ அப்படி சொல்லி கூப்பிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ என்கிட்டயும் வேலை இல்லை, படங்களா இப்போ எதுவும் கிடைக்கல. ம் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணி ம் அப்படியே உட்காந்துருந்தேன். ம் அப்போ தான் அவர் கூப்பிட்டாரு. நான் என்னடா என்ன பண்ணுற சொல்லி கேட்டப்போ, ம் இப்போ தானே ஆடிஷன்லாம் போயிட்டுருக்குண்ணா அப்படி சொல்லி சொன்னதுக்கு, சரி ஓகேடா ஒரு 2-3 நாள் ஒரு வேலை மட்டும் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி. ம் அப்புறம் எங்கே தங்கியிருக்காங்க கேட்டார். ம் ஃப்ரெண்டு கூட தானே. சரி இப்போது இன்கமுக்கு என்ன பண்ண, எப்படின்னா ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ம் சரி ஓகேடா நீ இங்கேயே தங்கிக்கோ, ஷூட்டிங் போயிட்டு வர்றது எல்லாமே இங்கே பார்த்துக்கோ, ஃபுட்டு இங்கே வந்துடும், இங்கே சாப்பிட்டு இங்கே தங்கிட்டு பார்த்துக்கோ அப்படின்னாரு. ஆஃபீஸை பார்த்துக்க சொன்னாங்க. சரி. ஸோ மறுபடியும் இந்த கேப்பில் வந்து ஆஃபீஸை பார்த்துட்டு இது பண்ணீங்க. இப்போ அட் ப்ரெசென்ட் இப்போ வந்து நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க? எஸ்கேன் ஆஃபீஸில். அங்கே தான் இருக்கீங்க ஸ்டில்? ஓ ஓகே ரைட். இப்போ கம்மிங் டு யூத்துக்கான வாய்ப்பு வந்து எப்படி கிடைச்சது? யூத் வந்துட்டு கென் வந்துட்டு என்ன லப்பர் பந்தில் பார்த்துட்டு கூப்பிட்டாரு. ஓகே. லப்பர் பந்தில் பார்த்துட்டு தான் வந்துட்டு, ஆனால் உங்களை மைண்ட் வச்சு தானே இந்த கேரக்டர் ஏதும்போது நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி தான் எழுதியிருக்கோம் ம் அப்படின்னு தான் எனக்கு கூப்பிட்டாங்க. ம் கதை சொன்னாரா இல்லை ஒரு லைன் உங்களுடைய கேரக்டர் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாரா? இல்லை அவர் என்கிட்ட கதையெல்லாம் எதுவுமே சொல்லலை. ம் நான் கேட்டேன் எதுக்காக என்ன சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. ஆ ஏன்னா உங்கள் வாய்ஸ் ரொம்ப பெக்லியராக இருக்கு, ஓகே. அதுதான் இந்த படத்துக்கான வந்துட்டு ஒரு இந்த கேரக்டருக்கு உயிரோட்டம்னா அந்த வாய்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஓகே ஓகே. அப்பயே நான் வந்துட்டு ஓகே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகே. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நான் ஒரு சில டைம் பேசும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினாலும் புரியாது. ம் ம் அந்த டைம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் தெளிவாக பேசுன்னு சொல்கிறத வந்து கரெக்ட் பண்ணுவாங்களா இப்படி பேசுங்கன்னு? ஓகே. ஆ கொஞ்சம் தெளிவாக பேசு, நீ பேசுறது ஓகே பட் கொஞ்சம் தெளிவாக பேசு ஆ ஆ அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆ அதை வந்துட்டு கென் வந்துட்டு நான் கென்கிட்ட சொன்னது என்னென்னா வந்துட்டு, ப்ரோ நீங்கள் வந்துட்டு என் வாய்ஸ் பெக்லியராக இருக்குன்னு கூப்பிட்றீங்க, பட் வந்துட்டு அது உங்களுக்கு தான் ஆபத்து, ஏன்னா டப்பிங்கில் கொஞ்சம் நிறையவே வேலை வாங்குவேன் அப்படின்னு சொன்னது. எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க, நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணணும், உங்கள் வாய்ஸில் தான் இது பண்ணணும் ஆ அப்படி தான் சொன்னேன். வாவ்! இதை கேட்குறப்ப நான் டப்பிங்கோடைய விஷயங்கள் கேட்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. டப்பிங்கில் என்ன நடந்தது? டப்பிங்கில் டெய்லியும் டப்பிங் தான். எவ்வளோ டப் பண்ணீங்க? படம் முடிகிற வரைக்கும் டப்பிங் தான். டப்பிங் செக்ஷன் முடிகிற வரைக்கும் டப்பிங் தான். எவ்வளோ நாள் ஷூட் நடந்தது அதை சொல்லுங்க. உங்களோட போர்ஷன் மட்டும் எவ்வளோ நாள் ஷூட் பண்ணாங்க? என்னோட போர்ஷன்னு தனியாக கிடையாது. இல்லை அது ஓவரால் உங்களுடைய பார்ட் இருக்கிற அந்த இது சொல்லுங்க. அதான் நான் கென் ஆ எல்லாமே சேர்ந்து நான் இருக்க எல்லா போர்ஷனுமே வந்துட்டு கென்னும் அவரும் இருப்பார். ஆமாம். அதான் எத்தனை நாள் இருந்தது? ஒரு 40 days. டப்பிங் எத்தனை நாள் நடந்தது? அதுதாங்க டப்பிங் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அன்னைக்கு டப்பிங் முடிகிற வரைக்கும் நாங்கள் தான் டெய்லியும் ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படியா? இது சிங்க் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததா இல்லை கிளாரிட்டி? அது கிளாரிட்டி தான் பிரச்சனை. ஏன்னா வந்துட்டு டப்பிங் மைக்கில் நம்ம பேசும்போது வேற மாதிரி இதுதான் கேட்கும் அவுட்புட், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ரொம்ப யோசிச்சு ஸ்டாப் பண்ணி தான் பேசுகிற மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்களா? இது இது இதுதானே? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ உங்களோட நிறைய இதில் பார்த்தேன் நான், உங்களோட கேரக்டரை பற்றி 2-3 பேர் வந்து நிறைய பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த ஆட்டோ கரெக்ட் பண்ணிவிட்டு அவரே ஸ்டாப் பண்ணி பாஸ் விட்டு பேசுகிறேன் அப்படி இருக்கும், அந்த பையன் அந்த மாதிரி டியூன் பண்ணி செட் பண்ணியிருக்கான் போல இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ சொல்லியிருந்தாங்க. இல்லை நான் ஜென்ரலாக பேசுறதே இப்படி தான் பேசுகிறேன். ஓ நீ இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு நீ இப்படி தெரியும். எனக்கு அவ்வளோ பெரிய இது தெரியல. நீங்கள் சொன்ன எல்லாமே எனக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரிஞ்சது. நான் எதுவுமே செகண்ட் டைம் உங்களை கேட்கல, என்ன சொன்னீங்கன்னு நான் கேட்கல. ஸோ அப்போ கரெக்டாக பேசியிருக்கீங்கன்னு தானே அர்த்தம். மேபி நான் நினச்சேன் படத்துக்காக டியூன் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சேன் நான். இல்லை ஆ நார்மலாக அப்படி தான் பேசுவேன். ஓகே. அது இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நிறைய பேசிகிட்டே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வருது, ஃப்ளோ வந்துடுச்சு. ஆமாம். ஓகே. ஒரு சில டைமில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசினா வந்துட்டு புரியாது, என் வாய்ஸ் எப்படி பேசினாலும் வந்துட்டு புரியாது. அதனால் வந்துட்டு வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கரெக்டாக பேசு, ஓகே அப்படி பேசினா உனக்கு வாய்ஸ் நல்லாவே புரியும் அப்படின்னு. புரியுது. இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெக்கூலியரான விஷயம், இந்த மாதிரியான ரேரான சில விஷயங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக வந்து காமிச்சிடும். பட் உங்களுடைய ஸ்கூல் டேஸு இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நிறையா ஏதாவது நீங்கள் கமெண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்களா? என்ன மாதிரி? என் ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு பேசும்போது ஒரு மாதிரி நக்கல் பண்ணுவாங்க.
அப்படிலாம் வந்துட்டு இல்லை பயிற்சி கட்டிட்டு இது பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா நான் பேசுறது எனக்கு என் காதுக்கு வந்துட்டு மாதிரி கரெக்டாக இருக்கிற மாரி இருக்கும். பட் அவங்க வெளியில் அவுட்புட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த டைம் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ நாள் பழகணும்ங்களே நம்மளை பற்றி இப்படி பேசுகிறாங்களே, அப்போ மட்டும்தான் கொஞ்சம் இதாக. ஓகே. பட் ஆனால் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சு இன்றைக்கி ஒரு பெரிய வாய்ப்பு கேட் ஓப்பன் பண்ணியிருக்குங்கிறப்ப உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். ஆமாம், அதுதான் வந்துட்டு நான் எதுவுமே கேட்கல. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் அப்ரோச் இந்த வாய்ஸ் வேணும்னு சொன்னனால தான் நீங்கள் உடனே ஓகே சொல்லுவீங்க. உடனே ஓகே சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா டப்பிங்கில் அதுக்காக செம்ம வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கம்மிங் டு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக ஒரு நல்ல ஃபன் ரைட் போன மாதிரி இருந்தது. பர்டிகுலர் உங்கள் போர்ஷனில் வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட் இருந்தது. அதில் வந்து நீங்கள் சிங்கிள்ஸ்க்கு அப்படி நின்ன உடனே அந்த மாதிரி நரேஷன் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ நீங்கள் அதை எப்படி வந்து இது பண்ணீங்க? அது வந்துட்டு என்கிட்ட கதை சொல்கிறது என்னை கூப்பிட்டப்பே வந்துட்டு, அண்ணன் உங்களுக்கு ஒரு ஃபைட் இருக்குமே. வாவ், ஃபைட் இருக்கா? இது போய் நான் ப்ராங்க் சும்மா, அதுவுமே சும்மா சொல்கிறாங்கன்னா ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சும்மா சொல்ல விட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு கென்னோட இந்த மார்க் ஷூட்டில் எனக்கு காட்டினார், அண்ணா இது போலாம் தான் ஃபைட். ஏய் உண்மையிலே ஃபைட் இருக்கா? அப்படி தான் எனக்கு இதாகிடுச்சு. பட் மாஸ்டர் வந்துட்டு என்னை கைண்டாக ஹேண்டில் பண்ணார். ஓகே. எந்த மாஸ்டர் கொரியோகிராஃப் பண்ணாரு? அந்த மாஸ்டர் நேம் எனக்கு கரெக்டாக தெரியல. இவ்வளோ பெரிய ரெகக்னிஷன் கொடுத்துருக்காரு, மாஸ்டரை கண்டுபிடிச்சி தனியாக ஒரு வீடியோ போட்டு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. அவரோட பேர் வந்துட்டு நான் அஸ்னட் பேர் என்ன சொல்லுங்க சொல்லவே இல்லையா? தெரியாதுன்றாரு, அவங்களுக்கு தெரியாதுன்றாரு. ஃபன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு மாஸ்டர் கொரியோ பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்டர்வியூ வந்துட்டு அவர் பேர் சொல்லணும்டா, ஏன்னா பேர் சொல்லுங்கடான்னு கேட்டால் தெரியாதுன்றாங்க. கிரெடிட்ஸ் டு தட் பெயர் சொல்லப்படாத மாஸ்டர். ஓகே, மக்கள் கண்டுபிடிச்சி போட்டுருவாங்க, டோன்ட் வரி. ரைட். ஸோ அது எப்படி இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமாக எனக்கு இது பண்ணாமல் எனக்கு என்ன வருதுன்னு மாஸ்டர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கொரியோகிராஃப் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாரு. தேட்டரில் அதை பார்க்குறப்ப உங்களுடைய இது மூமெண்ட்ஸ் எப்படி இருந்தது? ஜாலியாக இருந்தது. சந்தோஷம். ஓகே ஓகே. ஏன்னா இவ்வளோ பெரிய ஹிட் படத்தில் நம்மளோட போர்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறதே பெரிய ஏக்கமாக இருக்கும். அதில் வந்து ஒரு ஆக்ஷன் போர்ஷன் வேறு கிடைக்குது அப்படிங்கிறது இலையில வந்து எக்ஸ்ட்ரா பாயசம் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களோட ரியாக்ஷன்ஸ் கூட நிறைய இடங்கள்ல அங்கங்கே ஷேர் ஆகிருந்தது. ஏன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணி வீடியோஸ் நிறையா இதுவும் பார்த்தேன். ஸோ அதில் உங்களுக்கு ஓவரால் பயங்கர ஹாப்பினா? ரைட். ஸோ இப்போ அம்மா வந்து ரொம்ப பாராட்டினாங்கன்னு சொன்னீங்களா? உங்களுடைய பிரதர்ஸ் ஏதாவது சொன்னாங்களா? 2 தம்பிகளும் இந்த படத்துக்கு அப்புறமா? அவனுங்களுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. சிரிச்சு என் தம்பி கூட தான் நான் போய் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. சிரிச்சு சேர்ல இருந்தாலும் கீழே வந்து அது போல பார்த்துட்டு இருந்தான். சூப்பராக இருக்குடா படம் அப்படின்னு. அண்ணன் மேலே பெரிய இதாகிடுச்சா? ஃபார்ம் ஆகிட்டீங்க. இப்போ உங்கள் ஏரியாலலாம் எப்படி, எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்குது? எல்லாருமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். பாசிட்டிவ் தான். அதே ஏரியா எல்லாருமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. சூப்பராக பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணேன், இது போல் நிறைய படம் பண்ணேன் அப்படின்னு. ஓகே. இல்லை இன்னொரு பெரிய யூத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு செலிபிரிட்டிஸ் வந்து கூப்பிட்டு வந்து உங்கள் டீமே வந்து பாராட்டினது. சிம்பு சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், இந்த மாதிரியான பெரிய பெரிய ரெகக்னிஷன் வந்து இந்த படத்துக்கு தொடர்ந்து வந்ததில்ல. ஸோ அந்த மொமெண்ட்டை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சிம்பு சாரை மீட் பண்ண போகிறோன்றது தெரியும். பட் தெரியுமா? சொல்லிட்டாங்க. சரி. ஆனால் கார்த்தி சாரும் சூர்யா சாரும் மீட் பண்ண போகிறோன்றது சொல்லலை. நைட்டு ஒரு 11:30க்கு எனக்கு லொக்கேஷன் மட்டும் அனுப்பிச்சு, ப்ரோ இந்த லொக்கேஷன் வந்துருங்க ப்ரோன்னு சொல்லிட்டாங்க. நான் லொக்கேஷன் எங்கே எதுவுமே பார்க்கல. நைட்டு ஒரு 11 o'clock போட்டுட்டு லொக்கேஷன் போயிட்டு எனக்கு அவங்க வீட்டுக்கு தான் போகிறோன்றது எனக்கு தெரியாது. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அதுக்கு முன்னாடி அவங்க போயிட்டாங்க, நான் தான் லாஸ்ட்டாக போகிறேன். எனக்கு தெரியாது. நான் சரி ஓகே இவனை வந்துட்டு படம் நல்லா ஓடிடுச்சு சொல்லிட்டு எங்கேயோ உட்காந்து நல்லா சாப்பிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஓகே, ட்ரீட்டுக்கு தான் கூப்பிட்றாங்க. நான் போயிட்டேன். இது யாரை பார்க்குறப்ப? சூர்யா சார் வீட்டுக்கு. ஓகே ஓகே. மேலே போய் பார்த்தா சூர்யா சார், கார்த்தி சார் 2 பேரும் வீட்டுக்கு போனீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. அவங்க வீட்டு எனக்கு தெரியாது. சரி ஓகே. என்ன இது ஹோட்டல் மாதிரி இல்லை, வீடு மாதிரி இருக்கே சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். சூர்யா சார், கார்த்தி சார் 2 பேருமே இருக்காங்க. மை காட்,
என்னடா பண்ணியிருக்கீங்கன்னு பயந்துக்கிட்டே உள்ள சொன்னேன். சரி, அந்த மூமெண்ட்லாம் என்ன சொன்னாங்க? நல்லா பண்ணிக்கிங்க, உங்களுக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது, ம் இந்த இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது, ம் நீங்கள் பார்த்து இதுக்கு மேலே பார்த்து கதையை சூஸ் பண்ணி பண்ணுங்கள். ம். இது யார் சொன்ன கமெண்ட்? சூர்யா சார். சூர்யா சார். ஓகே. கார்த்திக் சார் என்ன சொன்னாரு? கார்த்திக் சார் அதே சேம் சேம். சேம். ம் நல்லா பண்ணியிருக்கேன், இதுக்கெல்லாம் வந்து செம்மையாக கிளாப் பண்ணி சிரிச்சு என்ஜாய் பண்ணோம். ம் அப்படின்னாங்க. ஓகே. வீட்டில் சிவகுமார் சார் இருந்தாரா? அவர் எதுவும் பார்த்தீங்களா? இல்லை. ஓகே ரைட். மிஸ் பண்ணியிருக்கீங்க. சிம்பு சார் என்ன சொல்லியிருந்தாரு அவரை பார்க்குறப்ப? சிம்பு சாரும் அதே சேம் இது சொன்னார். எனக்கு வந்துட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. ம் ஃபஸ்ட்டு சிம்பு சார் தான் வந்துட்டு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணியிருக்க, ம் சீன்லாம் பிளாஸ்டாக இருந்துச்சு, ம் உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, ம் இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்து கதையை சூஸ் பண்ணு, ம். உனக்கு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னாரு. ஓகே ரைட். ஸோ ஒரு படத்தை ஊர் மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஆடியன்ஸ் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, படத்தோட டைரக்டர்கிட்ட வந்து நீங்கள் பேர் வாங்கினீங்க, அதை பார்த்துட்டு வீட்டில் கமெண்ட்ஸ் வாங்கினீங்க, கூப்பிட்டு நடிகர்கள் பாராட்டுறாங்க. இப்போ முக்கியமான ஒரு கட்டம், உங்களுடைய ஓனர் முதலாளி சிவகார்த்திகேயன் எதுவும் பார்த்தாரா? என்ன சொன்னார்? அண்ணா இன்னும் படம் பார்க்கல, பட் வந்துட்டு அப்படியா? ஓகே. ஆனால் வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்குறாரு, எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். ம் ம் ஏய் நல்லா பண்ணியிருக்க, ம் உனக்கு இதுக்கு மேலே நல்ல நல்ல இது வரும், ம் பார்த்து கரெக்டாக சூஸ் பண்ணு ம் அப்படின்னு சொன்னார். சொன்னார். ஆல் த பெஸ்ட், இதுக்கு மேலே வந்துட்டு ம் கரெக்டாக இருந்துக்கோ அப்படின்னாரு. அப்படியா? ஓகே ஓகே. சரி, இந்த முதல் சம்பளம் வாங்குறப்ப ஒவ்வொருத்தரும் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ வேலைக்கு போய் இந்த மந்த்லி கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் முதல் சம்பளம் கிடைச்ச உடனே அம்மாவுக்கு வந்து புடவை வாங்கிட்டு போகிறது, அப்பாவுக்கு ஏதாவது பிடிச்சது வாங்கிட்டு போகிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை இதில் யூத்தில் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு சேலரி கிடைச்சதுன்னு சொன்னதால சொல்கிறேன். ஏதாவது ஸ்பெஷலான சில விஷயங்கள் பண்ணீங்களா வீட்டுக்கு அந்த மாதிரி? வீட்டுக்குன்னு வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு மந்த்லி ம் ஒரு அந்த அமௌண்ட் நான் கொடுத்துருவீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நான் டானில் வாங்கினப்போ தான் வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் டைம் வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு அந்த ஃபுல் காசு அப்படியே அவங்கள்ட்ட ஒரு செக் கொடுத்தாங்க. ஒரு செக் கொடுத்தாங்க, செக் எடுத்து அப்படியே கொடுத்துட்டேன். ஓகே ஓகே. இது யூத் சேலரி? யூத் சேலரி வந்துட்டு அதில் ஸ்பெஷலாக எதுவும் பண்ணல, ஏன்னா இந்த அளவுக்கு பெருசாக போகணுன்றது எனக்கு அப்போ தெரியாது. புரியுது. மந்த்லி காசு அமுச்சு விட்டுட்டு இப்போ வரைக்கும் வீட்டுக்கான செலவுக்கான விஷயங்களை பண்ணுறீங்க. ரைட்டு. இப்போ செலிப்ரேஷன், பாராட்டு, ரெகக்னிஷன் இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அடுத்த படத்துக்கான வாய்ப்புகள் வந்து அப்பப்போ கதவை எட்டி பார்க்கும்ல, தட்டி பார்க்கும்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ மொமெண்ட் என்ன நடந்திருக்கு? இப்போதைக்கு ஒரு வெப் சீரிஸ் கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? வந்துருச்சு, அப்போ கால் வந்திருக்கு. கதை கேட்டிங்களா? இல்லை வெப் சீரிஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க. ம் அது டானோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் வந்துட்டு பண்ணுறாரா? சரி. அவர் தான் கூப்பிட்டாரு, நீ ஒரு நாள் வா பேசலாம் அப்படின்னு. சரி, அது போகணும். அது மட்டும் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து இப்போ உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு பெரிய லீடு ஓப்பன் ஆயிருக்கு. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி உங்களுடைய பாத்வேவை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, பாதையை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை இப்போ இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லை. எந்த கேரக்டராக இருந்தாலுமே அதை நான் பண்ண முடியுன்றது டேரக்டர் நம்பினார்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் உங்களுக்குன்னு ஒரு ஹோப் இருக்கும்ல, வில்லனா பண்ணணும், காமெடியனா பண்ணணும், கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான காமெடி என்ன பண்ணணும்னு தான் ஆசை. ஓகே. ஏன்னா வந்துட்டு ரசிக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நல்லா இது கொடுக்கணுன்றது வந்துட்டு காமெடினாலும் மட்டும்தான் கொடுக்க முடியும்ல. ஏன்னா வந்துட்டு ஒரு கேரக்டர் ரோல் பண்ணாலும் இல்லை ஒரு வில்லன் ரோல் பண்ணாலும் வேற ஒரு பர்ஸ்டிவ்ல தான் பார்ப்பாங்க. ஒரு காமெடினா பண்ணால் வந்துட்டு மட்டும்தான் வந்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணி ரசிப்பாங்க. நமக்கு வந்துட்டு மக்களை வந்துட்டு சிரிக்க வச்சு பார்க்கணும் தானே அந்த ஆசை. ரைட். இப்போ காமெடி அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக சொன்னதுனால இந்த கேட்குறேன். தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்து ரசித்து ரொம்ப கொண்டாடி தீர்த்த ஒரு காமெடியன்ஸ்னால் நீங்கள் யாரை வந்து குறிப்பிட்டு சொல்லுவீங்க? நான் வந்துட்டு விவேக் சார். அவர் காமெடிலாம் நிறைய பார்த்துருக்கேன். ஓகே. அவர் கூட பேசியிருக்கீங்களா, பழகிருக்கீங்களா? இல்லை இல்லை. ஓகே. என்ன காமெடி ரொம்ப பிடிக்கும்? என்ன எல்லாரும் யூஸ் பண்ணி அது மாதிரி அழுதுகிட்டே சொல்லுவாரு, அதுதான் ரொம்ப எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. உங்களுக்கு அந்த ஃப்ளோ வருது, அதே மாதிரியே நீங்கள் இது பண்ணீங்க. அங்கே சொல்லுங்கள்.
என்னை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சமாளித பண்ணி பிடிச்சிங்க. ஆமா, இது நிஜமாவே காமெடிக்காக சொன்னதா இல்ல நேரா ஏதோ ஸ்டேட்மெண்ட் சொன்னதா? அப்படிலாம் இல்லை. எனக்கு அப்படி தெரியலையே. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. ஓகே. ஸோ மெக்கானிக்காக இருந்த டைமில் படங்கள் பார்க்கறதுக்கான இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்? எவ்வளோ படங்கள்லாம் பார்ப்பீங்க? மெக்கானிக்காக அந்த டைம்லாம் படங்கள்லாம் பார்க்கவே மாட்டீங்க. ஏன்? நம்ம காலையில் ம் 9 o'clock ஒர்க் ஷாப் பண்ணால் ஈவினிங் 9 o'clock தான் வீட்டுக்கு போவேன். அவ்வளோ டைம் அங்கேயே போயிடும். ஆமாம் டெய்லி வேறு சம்பளம் இல்லை அது? ஆமாம், டெய்லி சம்பளம். வேலைக்கு போகலாம், அன்றைக்கி சம்பளம் இல்லை. ம் 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 சண்டேவுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு கடை திறந்து வச்சுட்டு நான் மட்டும் உட்காந்துருப்பேன். ம் ம் ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் சண்டே ஒரு நாள் தான் வந்துட்டு அன்றைக்கி எவ்வளோ காசு வந்தால் அது எனக்கு. ஓகே ஓகே. அதனால எக்ஸ்ட்ரா எல்லாமே அன்னைக்கு சண்டே பார்ப்பீங்க. மட்டும் நான் வந்துட்டு போய் பார்ப்பேன். ம் ம் ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி ஓனர் வரமாட்டார். ம் அன்றைக்கி என்ன வேலை வந்தாலும் நீங்கள் அந்த தான் வேலை ராஜா. அட்டன் பண்ணி நான் எடுத்துக்குவேன். ஓகே ரைட்டு. இப்போ அந்த மெக்கானிக்கோட டச் எல்லாம் எப்படி இருக்கு? இப்பயும் வந்துட்டு ஒர்க் பண்ணலாம்னா பண்ணலாம். அது சொல்லல டச்சுனா இப்போ திடீர்னு வந்து ரோட்டில் சில பேர் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மெக்கானிக்கு இருந்தப்ப அப்புறம் இன்றைக்கி வந்து நிறைய படித்து அவரோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே மாறி போயிடுச்சு. ஒரு தடவை ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வண்டி வந்து இதாகி ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கா ரொம்ப தூரம். அவனுக்குள்ளே இருந்த மெக்கானிக் வந்து வெளியில் வந்து வண்டியை ஓரம் கட்டிட்டு வேகமாக போய் என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஏதோ ஒரு பிரச்சனை உடனே அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு இது பண்ணார். ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்னதான் நம்மளோட விஷயங்கள் நிறைய மாறினாலும் உள்ளுக்குடுகளை இருக்கிற ஏதோ ஒருத்தர் நம்மளை அடிக்கடி வெளியில வந்துகிட்டே இருப்பான்ல. அடிக்கடி எட்டி பார்க்க. அதுதான் கேட்குறேன். அந்த மாதிரி ஏதாவது மொமெண்ட் நடந்திருக்கா? இப்போ நான் நேற்று கூட ஒருத்தர் கூட வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் சவுண்ட் ரொம்ப கேட்டுகிட்டே இருந்துச்சு. சரி, ஏன் நான் வண்டியை ஒருக்கா மெயின்டைன் பண்ணவே மாட்டேறீங்க கேட்டது வந்துட்டு, இல்லைடா வண்டியை மாற்றலான் இருக்கேன் அப்படின்னாரு. சரி, வண்டியை மாற்றலான் இருக்கீங்களா? அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே சவுண்ட்லாம் கேட்டுகிட்டே இருந்துட்டு, நான் இன்ஜின் சவுண்ட்லாம் நல்லா தானே இருக்குது, செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கு, அதை மட்டும் மாற்றினா இன்னும் 2 வருஷம் நல்லா ஓடும், அதை மட்டும் மாற்றிங்க. அப்போ நான் கரெக்டாக தானே கேட்டிருக்கேன். என்ன அது மெக்கானிக்கலுக்குள்ள எல்லாருக்குமே அந்த சவுண்டு தான் நமக்கு தேவை. அந்த வண்டியோட சவுண்டு மட்டும் இருந்தாலே நமக்கு போதும். அதை வச்சே கெஸ் பண்ணிடலாம். 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க உங்கள் படத்தில். நீ உங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டோடைய நிறைய இது பார்த்தேன், வீடியோஸ் பார்த்தேன். நீங்கள் எல்லாம் ஷூட்டிங்கில் இருக்கிற மாதிரியே இல்லாமல் ஒரு மாதிரி ஜாலியாக ஏதோ ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போன மாதிரியே இருந்ததே. அவ்வளோ சேட்டைகள்லாம் பண்ணியிருந்தீங்களே. ஸோ அந்த இதெல்லாம் எப்படி இருந்தது? எல்லாமே வந்துட்டு நியூ கம்மர்ஸ், சின்ன சின்ன பசங்க எல்லாமே. அப்படின்றப்ப நாங்கள் எதை நினச்சி ஒர்த்து பண்ணோம், யாரும் கேரவனுக்குள்ளே போக மாட்டோம். எல்லாம் செட்டுக்குள்ளே வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படிதான் இருக்கும். ஓகே. அந்த ஈஸ்வரன்றவன் தான் வந்துட்டு படத்தில் லிரிக்கு அது வந்து பாட்டு பண்ணது. அவன் தான் வந்துட்டு அங்கே ஜாலியாக எல்லாருக்கிட்டையும் பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக இருக்கும். ஓகே. அப்புறம் இந்த படத்தில் வந்து நீங்கள் படத்துக்காக சில 90s பயங்கர வைப்பில் இருந்த பாட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கல்ல. ஆமாம். அந்த அப்பு படத்தில் வந்து பிரசாந்த் அவருடைய பாட்டு, அந்த பாட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த காம்படிஷனில் ஆடுறதுக்காக நீங்கள் சூஸ் பண்ண பாட்டு, அந்த மொமெண்ட் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதெல்லாம் எல்லாமே வந்துட்டு கென்னு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு முடிவு பண்ணது. அதுதான் இந்த இடத்துல இந்த பாட்டு தான் வரும்னு சொல்லிட்டு அந்த மார்க் ஷூட் அப்பயே வந்துட்டு அவர் டிசைட் பண்ணிட்டார், இந்த மாதிரி தான் ட்ராவல் ஆகும் அப்படின்ட்டு. அதனால அது எதுவுமே நாங்கள் மாற்றவே இல்லை, அது அப்படியே தான் இருந்துச்சு. ஓகே. இது நம்ம மார்க் ஷூட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ஷூட்டு, இது நம்ம மொபைல் ஃபோன்லலாம் ஷூட் பண்ணி சும்மா எடுத்து பார்த்துக்கிட்டிங்களா? என்ன மாதிரி பண்ணீங்க இது? கென் படம் வந்துட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு உடனே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சே ஃபுல் படத்தை எடுத்து பார்த்துட்டாரு. ஓகே. ஃபுல் படத்தை எடுத்துட்டாரு. அதில் அந்த கண்ணாடி போட்டு ஒரு பையன் பண்ணியிருந்தாரு, டேவிட் சொல்லிட்டு, அவர் தான் வந்துட்டு 3 ஹீரோயினுக்கும் அவர் தான் பண்ணார். ஓகே. ஆக்சுவலி சூப்பராக இருக்கும். அது மார்க் ஷூட் சூப்பராக இருக்கும். அது அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம்ல, சும்மா வச்சிருக்காரு, அப்படியே வச்சிருக்காரு. அது வந்துட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஓகே. நான் வந்துட்டு கென்னுக்கிட்ட சொல்கிறது வந்துட்டு என்ன சொன்னோன்னா, ப்ரோ இப்போ ஈஸ்வர் ஒன்று பண்ணியிருக்காருல, அதே மாதிரி அந்த ஹீரோயின் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு ரொம்ப நிறைய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டு
இந்த ரியாக்ஷன் அப்படியே அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் இந்த விஷயங்கள்லாம் ஓகே. உங்கள் ஹீரோயின்ஸ் பண்ணியிருந்தாங்களா? சொல்லி இதான் ப்ரோமோ. ஓகே ஓகே ரைட். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சில விஷயங்களை செட் பண்ணி பார்த்துட்டோன்னா நீங்கள் என்ன தான் இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் அது லைட்டாக மிஸ்மேட்ச் ஆகிறது வந்து நடக்கத்தான் செய்யும். ஏன்னா நம்ம அதிலே லயிச்சு போயிட்டோம்ல, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் ஈஸ்வர் அவ்வளோ ரசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதா இங்கே இருக்கணும். நான் இன்னொன்று இந்த இடத்துல கேட்கணும்னு நினச்சேன். இந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த போஸ்ட் கம்பத்துக்கிட்ட வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பீங்களே, அது பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்க 2 பேர் வந்து கட்டி பிடிச்ச உடனே ஒரு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஒரு பயங்கரமான ரியாக்ஷன்ஸ். அந்த போர்ஷனே பயங்கர ஜாலியாக இருந்தது. அது எங்களுக்கு மட்டும் வந்துட்டு தனியாக எடுத்துக்கிட்டாரு கென். நாங்கள் வந்துட்டு இது போல் மீனாட்சி பிரியான்சி ஆக்ட் பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு உங்களோட ரியாக்ஷன் அந்தமாரி தனித்தனியாக எடுத்துக்கிட்டது தான். அது வந்துட்டு அது இது வந்துட்டு எங்களோட க்ளோஸ்அப் தனியாக அது கட்டு. ஓகே, அதான் இது எதுவுமே இல்லாமல் அப்படி ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருந்தீங்களா? அதுவே ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. படத்தில் வந்து நிறைய சீனியர் ஆர்டிஸ்டெல்லாம் இருந்திருந்தாங்கல்ல, அவங்களோட உங்களுக்கான பாண்டிங் எப்படி இருந்தது? லைக் வந்து தேவதர்ஷினி மேம், அதுக்கப்புறம் சூரஜ், அவங்க கூட உங்களுடைய பாண்டிங்? அவங்களாம் ரொம்ப ஹம்புளாக இருந்தாங்க. சுராஜ் சார்லாம் ரொம்ப ஜாலியான டைப். வரலாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்ன பண்ணாரு செட்டில்? ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக அவர் வந்துட்டு அந்த ஷார்ட் அப்போ வந்துட்டு அது ஆம்லெட் இது பண்ணி சாப்பிட்றது வந்துட்டு அங்கேயே நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தோம். அது எதிர்பார்க்கவே இல்லை, டப்புன்னு இது பண்ணார். அதெல்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஓகே, என்கிட்ட நான் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா அவர் ஜெயிலர் டூலிங்குமே வந்துட்டு பண்ணியிருக்காரு. அப்போலேருந்து எனக்கு தெரியும். அப்போலேருந்து வந்துட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். ஓகே ரைட். இப்போ இன்னும் ஒரு முக்கியமான இது, நீங்கள் உங்களுடைய முதலாளி கூடயே வந்து படத்தில் நடிச்சிருக்கீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மொமெண்டெல்லாம் வந்து எப்படி இருந்தது? என்ன தான் வந்து நம்ம ஒரு படத்தில் நடிக்க போகிறதுக்கும் ஆல்ரெடி நம்ம ஓனரே வேறு உட்காந்துருக்காரு, அவரு கூட உட்காந்து ஒரு சில விஷயங்கள், அந்த இது எப்படி இருந்தது? பயம்லாம் இருந்ததா? இப்படிதான் உட்காந்துருப்பேன், பக்கத்துலேயே அண்ணா உட்காந்துருப்பாரு. சரி, இப்படிதான் உட்காந்துருப்பேன், என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு எல்லாமே எனக்கு பரிச்சயமான நாட்கள்ன்றப்போ வந்துட்டு அந்த இடத்துல நான் எதுக்குமே பயப்பட தேவையில்லை, யாருக்குமே வந்துட்டு பயப்பட தேவை, எல்லாமே வந்துட்டு ஜாலியாக போயிட்டு இருக்கோம். ஏன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் கூடலாம் வந்துட்டு எல்லாருக்குமே நான் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்தே பேசி பழகி, ஆமாம், அதனால் வந்துட்டு யாருமே என்னை வந்துட்டு தேர்ட் பர்சனாக பார்க்காம ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ செட்டில் ஒரு பயங்கர மரியாதை இருந்திருக்குமே உங்களுக்கு, எல்லாரும் வந்து நம்ம பையங்கிற ஒரு வணக்கம் வைக்கிறேன்னா அதுவே ஒரு பெரிய பழகின ஒரு இடமா இருக்கும்ல, ஸோ அது ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல. ஆமாம், அது ஒரு அந்த இடத்த வந்துட்டு யாரை பார்த்து நான் பயப்பட தேவையில்லை, எதனா சொல்லுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ அந்த ஒரு பயம் இல்லாமல் ஜாலியாக அப்படியே. ஒரே பயம் தான், எஸ்கே மட்டும் தான் இருந்ததுன்னா இருந்ததா? பயம்ன்றது இல்லை, மரியாதை பயம் ரெண்டும் சொல்லலாம். மரியாதை அவ்வளோதான். சரி ஓகே. லப்பர் பந்து ரொம்ப ஜாலியான செட்டு. அங்கேயுமே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே எல்லாரு கூடயும் பேசி பழகி ஜாலியாக இருந்தேன். ஆஃபீஸ்லேயே எல்லா ஆஃபீஸ்லையுமே நான் போயிட்டு உட்காந்து ஜாலியாக எல்லா கூடயும் பேசி பழகிடுவேன். சரி, அதனால் அந்த செட்டுக்கு போனாலும் எனக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு பிக்னிக் போன மாதிரியே ஒரு அனுபவமாகவே இருக்கேன்னா முதல்ல வந்துட்டு புதுசாக இருக்காது, எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கூடமே பேசி பழகி ஜாலியாக நான் செட் பண்ணிக்குவேன். என் கம்ஃபர்ட்டுக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வந்துட்டு ஜாலியாக இருக்கு. சரி ஓகே. நீங்கள் பண்ண ப்ரீவியஸ் படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேச்சர், உங்களுடைய குணாதிசயத்தை அப்படியே ரிசம்பிள் பண்ணுற மாதிரியாகவே கேரக்டர்ஸ் நிறையா வந்திருக்கிறதா, இல்லை இதுதான் நீங்களா, இல்லை இது இல்லாத ஒன்று தான் நீங்களா? அதுதான் நான் நிச்சயமா. எந்த கேரக்டர் சொல்லுவீங்க, இந்த கேரக்டர் அப்படியே நான் தான் அப்படின்னு? யூத்தை சொல்லுவீங்களா, டானில் சொல்லுவீங்களா, இல்லை லப்பர் பந்து சொல்லுவீங்களா, எதை சொல்லுவீங்க? சரத்து இதுதான், சரத்து தான் அங்கே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு புரியுது இல்லை? ஆமாம். எந்த கேரக்டர் சொல்லுவீங்க? இல்லை அது போல் நான் அது போல் நான் இருக்க மாட்டேன். நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட், நான் ரொம்ப தனியாக இருக்க தான் ஃபீல் பண்ணுவேன். இன்ட்ரோவர்ட்டா நீங்கள்? ரொம்பவும் தனியாக இருப்பேன், யாருக்கிட்டையும் போய் சேர மாட்டேன், எதுக்குமே போக மாட்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். வீடு விட்டா வேலை விட்டா வீடு, அது போல் தான் இருப்பேன். வீட்டில் பசங்க கூட யாருக்குமே சுத்த மாட்டேன், ரொம்ப தனியாக இருக்க தான் எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாமே வேற
ஆமாம். நீங்கள் பண்ணது எல்லாமே வேறு. ஆனால் அப்படி இன்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒரு பையன் ஆஃபீஸில் போய் எல்லாரையும் வந்து சகஜமாக பேசி அவங்க எல்லாரும் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அதுக்கப்புறம் செட்டுக்கு போகிறதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனா உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிட்டதா? இது தேவைன்னு நினச்சி பண்ணதா? என்ன பண்ணீங்க? அப்படி இருந்த அந்த இடத்துல ஒரு சில இடத்துல ரொம்ப நான் கூட போயிட்டு பழக மாட்டேன். ம் பழகிட்டா ஓகே. ம் புதுசாக யார்ட்டி போயிட்டு நான் பேச மாட்டேன். ரொம்ப பயப்படுவேன், தயக்கப்படுவேன். ஓகே. அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் போயிட்டு மிங்கிலாக மாட்டேன். ம் ஒன்ஸ் மிங்கில் ஆகிட்டா விட மாட்டேன். விட மாட்டீங்க. ஓகே, ரைட்டு. ஸோ சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவு என்னவா இருக்குது? ட்ரீம் இப்போது ஓகே, என்னோட கனவு வேறவா இருந்தது, நான் வந்துட்டேன், இது இப்போ என்னோட ட்ரீம்னு சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் என்னவா இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? இதேமாரி மெயின்டைன் ஆகி அடுத்தடுத்த லெவல் போகணுன்றது. ம் இப்போ வந்துட்டு ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நல்ல நல்ல ரோல் கிடச்சிச்சு அப்படின்னா இதை விட இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும். ஓகே, அதுதான் என்னோட இப்போதைக்கு. ஓகே, அதுதான். இது வந்து உங்களுடைய சினிமாவில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. பட் ட்ரீமு ஆசைன்னு நான் கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கூட ஸ்க்ரீனில் வந்துடணும், இவர் கூட ஒரு படம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இதாக இருக்கா? அப்படின்னா வந்துட்டு அஜித் சார் கூட பண்ணணும்னா. நான் விஜய் சார் கூட பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு லாஸ்ட் படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்கிறதுனால அஜித் சார் கூட. ஓகே, தளபதி ஃபேனா நீங்கள்? தலை ஃபேன். ஓகே, ரைட்டு. ஸோ அவர் கூட ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. அது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. என்ன டக்குன்னு ஒரே வார்த்தை, அதாவது கொஷின் பேப்பரில் வந்து அதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னு சொல்லுவாங்க, அதனால் சூஸ் த ஒன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று தான் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த 2 மார்க்கு 5 மார்க்கு 10 மார்க்லாம் அட்டன் பண்ணுற பார்க்கவே இல்லைல்ல? கிடையாது. எக்ஸாம்லேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. ஓகே, ரைட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு எப்போவுமே ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த லாங் ஃபார்ம் இன்டர்வியூஸில் 10 மார்க் கேள்விக்கு பேசி அப்படி பதில் வாங்கி தான் பழக்கம். வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஆங்கர் வந்து 5 மார்க் கொஷின் கேட்டு இன்டர்வியூ பண்ணுற பர்சன் வந்து சிங்கிள் 1 வேர்டில் பதில் சொன்ன ஒரு மொமெண்ட் வந்து இதுதான் நான் நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ நிறைய கனவுகளோடு வந்திருக்கீங்க, நிறைய கஷ்டங்கள் இல்லை, கனவுகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கீங்க. பட் லைஃப்பில் அதே மாதிரி நீங்கள் நினச்ச நிறைய விஷயங்களை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எப்போவுமே கைகூடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். ஸோ இப்போதைக்கு ஒரு வெப் சீரிஸ் மட்டும் உங்களுக்கு லைன் வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஓகே, அதுவும் வந்து சிறப்பாக அமையட்டும். இதுக்கப்புறம் ஆல்ரெடி யூத் வந்து நிறைய இடங்களில் ரீச் ஆகிடுச்சு, அதை தாண்டி உங்களுக்கு பயங்கரமாக வந்து இதுக்கப்புறம் நிறைய கால்ஸ் வரும் நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் மிஸ் பண்ணிட்டேன். கென் கருணாஸோடைய அப்பா கருணாஸ் வந்து அவர் என்ன விஷயங்கள் உங்ககிட்ட முன் வச்சார்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடிக்கடி வந்து கிரேஸ் மேடம் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் நல்லா வைபாக இருந்த வீடியோஸ் வேறு பார்த்தேன். அது என்ன, அது மட்டும் சொல்லுங்கள். கிரேஸ் மேம் வந்துட்டு ஒரே டைம் தான் வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்களா உங்களை பார்க்குறதுக்கு? கென் வந்துட்டு பார்க்கறதுக்காக வந்தாங்க. அன்றைக்கி தான் வந்துட்டு ஒரு 2 ஹீரோயின் கூட காம்பினேஷன் போயிட்டுருந்துச்சு. வாட் அ ப்ரௌட் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கோம். ஓகே, கென்னே வந்துட்டு நான் இத்தனை நாள் ஷூட் பண்ணிட்டு இருந்துச்சு, அப்போல்லாம் வராமல் ஹீரோயின் கூட காம்பினேஷன் இருக்கும்போது வந்துட்டு இது பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ஃபன்னாக இருந்தது. அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு. ஓகே, கருணா சார் என்ன கமெண்ட் கொடுத்தாரு? ஏன்னா நாங்கள் அன்றைக்கி ஃப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு வந்தப்போ எங்கள் பக்கத்துலேயே இருந்துட்டு சொன்னார், உங்ககிட்டலாம் பேர் வாங்குறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் சொன்னார். ஸோ உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? வாழ்த்துக்கள் தம்பி, வந்துட்டீங்க, இதுக்கு மேலே பார்த்து பண்ணுங்க, பார்த்து கதைகள் நிறையா வரும், கரெக்டான கதையாக பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. சரி, அதை எப்படி சூஸ் பண்ணுவீங்க? உங்களை நிறைய கதைகள் அப்ரோச் பண்ணி பேசுவாங்கள்ல, அதை எது அடிப்படையில் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்களா, எந்த ஆக்டராக இருந்தாலும் சூர்யா சார் இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், அப்புறம் சிம்பு, எல்லாருமே வந்து சொல்கிறது என்ன, பார்த்து பக்குவமாக கரெக்டாக சூஸ் பண்ணுங்கிறாங்களே, அது எதை பேஸ் பண்ணி பண்ணுவீங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதான் வந்துட்டு யார்கிட்டயாச்சும் ரெஃபரன்ஸ் கேட்டு தான் வந்துட்டு இது போல் வந்திருக்கு பண்ணலாமா. யார்கிட்ட கேட்பீங்க? டேரக்டர்கிட்ட தான் கேட்கணும். எந்த டேரக்டர்? ஐ மீன் சொல்லக்கூடிய டேரக்டரா இல்லை அதுக்குன்னு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறேன். இப்போ நான் படம் கென்னே வந்துட்டு சொல்லியிருக்காரு, ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு நிறைய இது வரும், நீங்கள் ஒரு தடவை கதை வந்துச்சுன்னா என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. பரவாயில்ல, ஒரு இவ்வளோ பிஸியிலே வந்து இதை பண்ணுங்க, ஃப்யூச்சரில் வந்து எப்படி இது பண்ணணும்னு சொல்கிறதே பெரிய விஷயம் தானே.
ஏன்னா படம் முடிஞ்சு ஹிட் ஆகிடுச்சு, அடுத்த கட்டத்தில் என் வேலையை நான் பார்க்குறேன், உன் வேலையை நீ பாருங்கிற மாதிரி இல்லாமல் சொன்னதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். கிரேட்டு. ஸோ ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள். அடுத்தடுத்த படங்களில் உங்களை எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ.